குடிசை தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் ஆலயங்களில் பனை ஓலை பயன்பாடு குறித்து பரிசீலிக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பேட்டியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள பவானியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத விழா முதல் வாரம் தொடங்கி 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த ஆலயத்தில் நெகிழி பயன்பாட்டை தவிர்த்திடும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை என்ற முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக மஞ்சப்பை வழங்கும் இயந்திரத்தின் பயன்பாட்டை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் துவக்கி வைத்தார். இதனையடுத்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்திடும் வகையில் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரின் முக்கிய திட்டமான நெகிழி இல்லாத தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பெரியபாளையம் பவானியம்மன் ஆலயத்தில் மீண்டும் மஞ்சப்பை என்ற அடிப்படையில் ஆலயத்தில் மஞ்சப்பை வழங்கும் இயந்திரத்தை தொடங்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் சுய உதவிக்குழுக்கள் மூலமாக பல்வேறு இடங்களில் பனை ஓலை திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் குடிசை தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் ஆலயங்களில் பனை ஓலை பயன்பாடு குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் நம்முடைய நெகிழி இல்லாத திருவள்ளூர், நெகிழி இல்லாத தமிழகம் தொடர்பான திட்டங்களை மேற்கொண்டு இருக்கிறோம். அதில் மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு உன்னத திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நம்மளோட திருவள்ளூர் மாவட்டத்திலையும் இன்னைக்கு நம்மளுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மற்றும் அனைத்து ஊராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக இந்த திட்டங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அருள்மிகு பவானியம்மன் திருக்கோயிலில் அறநிலையத்துறை சார்ந்த இந்த கோவிலில் நம்முடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பாக ஒரு மீண்டும் மஞ்சப்பை வெண்டிங் இயந்திரமும், நம்முடைய சமூக பொறுப்பு நிதி சார்பாக ஒரு பிளாஸ்டிக் கிரஷிங் மிஷினும் நம்ம தொடங்கியிருக்கிறோம். இது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. எதுக்குன்னா மக்களிடம் இந்த பிளாஸ்டிக் இல்லாத ஒரு தமிழகத்தை, ஒரு மாவட்டத்தை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம ஒரு அருவத்தின் பேரில் ஒரு பல வாழ்வியல் முறையை நம்ம இது மூலியமாக கொண்டு வரணும், பழக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த திட்டத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம். இது மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் தொடங்கப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் ஒரு நெகிழி இல்லாத மாவட்டமாக விரைவில் வரும் அப்படிங்கிறதுக்கான அனைத்து முன்னெடுப்புகளையும் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்கிறோம். வேளாண் திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றதை போன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வைப்போம் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டியளித்துள்ளார். மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வரும் ஜூலை 6ஆம் தேதி எழுச்சி பேரணி மாநாடு வண்டியூர் சுங்கச்சாவடி பகுதியில் உள்ள மாநாட்டு திடலில் நடைபெற உள்ளது. அதற்கான தொடக்க விழாவில் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா பங்கேற்று கட்சியின் கொடியேற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வேளாண் திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றதை போன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வகையில் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக பேசினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வேளாண் திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றதை போன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரையில் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக பேசினார். மேலும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் என்று தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய இந்த பேரணி மாநாடாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டம், இது வக்ஃபுகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சட்டம், கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமில்லாமல் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒன்றிய பாஜக அரசு உமீத் போர்ட்டல் என்ற பெயரில் ஒரு இணைய தலைவாசலை தொடங்கி அனைவரும் ஆவணங்களோடு வக்ஃபை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது உச்சநீதிமன்றத்தை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க. நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கிறது, அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதாக இருக்கிறது. எனவே தான் இந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்றம் முதல் உள்ளாட்சி மன்றம் வரை முஸ்லிம்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜூலை 6ஆம் தேதி 3 மணி அளவில் பாண்டி கோயிலிலிருந்து பேரணியாக புறப்பட்டு இங்கே மஸ்தான்பட்டியில் முகமது கவுஸ் நினைவு திடலில் மாநாடு நடைபெறவிருக்கிறது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை நவம்பர் மாதம் தொடக்கம் என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் குறை தீர்க்கும் முகாம் சென்னை நங்கநல்லூரில் நடைபெற்றது. அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நகர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அப்போது கூட்டத்தில் பேசிய அமைச்சர், கோரிக்கைகளை 1 வார காலத்திற்குள் அனைத்து துறையினரும் நிறைவேற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசினார்.
மேலும் தொடர்ந்து பேசிய அவர், வேலுச்சேரி பரங்கிமலை மேம்பால ரயில் திட்டம் சேவை வரும் நவம்பர் மாதம் முதல் துவங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்துக்குள்ள நடைபாதை கடைகள் ஒன்று இருக்காது. அது இருந்ததுன்னா நீங்க யார் யார் அந்த ஏரியா தான் பதில் சொன்னால் நான் நேராக அமைச்சர்கிட்ட சொல்லி ஒரு நடவடிக்கை இதில் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். நான் பல வாட்டி சேர்மன்ட்டு சொல்லிட்டேன், ஜோனல் ஆஃபீஸர்ட்டு சொல்லிட்டேன், அவங்க எதுவும் நடவடிக்கை பண்ணல. கீழே அந்த வார்டை பார்க்குறவங்க நீங்கள் தான். நடைபாதை கடைகள் எங்கே இருந்தாலும் அந்த வார்டில் இருக்கிற உங்கள் அதிகாரி யாரும் நீங்கள் வாங்கிக்கிறேன். நான் ஏதோ கணக்கு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் சொன்னா செய்வேன். பாதிச்சுங்க நீங்கள். அதனால பார்த்துட்டேன். யாருக்கு கவுன்சிலர் சொன்னார், இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணார், யார் தயவு திட்டக்குடியில் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பாக இணையதள முகவர்கள் பாக நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் ஓரணியில் தமிழ்நாடு பாக இணையதள முகவர்கள் பாகநிலை முகவர்கள் பயிற்சி முகாம் திமுக சார்பில் அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கடலூர் மாவட்ட மேற்கு மாவட்ட திமுக கட்சி உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திட்டக்குடி நகர செயலாளர் பரமகுரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காரியாபட்டி அருகே 12 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளியை அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காரியாபட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி வேலை செய்து வரும் கணவரை இழந்த பெண்ணின் 12 வயது மகள் அருகிலுள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த சிறுமி தெருவில் வழக்கமாக தன்னுடைய தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது தோழி திடீரென கீழே விழுந்துவிட்டதால் தோழிக்கு தண்ணீர் கேட்க அருகிலுள்ள ரவிச்சந்திரன் என்பவர் வீட்டில் அணுகியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது ரவிச்சந்திரன் அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி தனது தாயிடம் கூறியதை அடுத்து சிறுமியின் தாய் அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ரவிச்சந்திரனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் நாளை தமிழக முதலமைச்சரால் முதல் கட்டமாக 140 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற பெரம்பலூர் அரியலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற அமைச்சர் சிவசங்கர் பணிபெற்ற நபர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக முதல் கட்டமாக 650 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் நாளை 140 பேருந்துகளை தமிழக முதல்வர் கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொருளாதார ரீதியாக விலை உயர்ந்த பேருந்துகள் என்றாலும் போக்குவரத்து கழகம் வசூலிக்கும் அதே கட்டணத்தில் மாற்றமின்றி பேருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் என்றார். மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக 650 பேருந்துகள் இயக்குவதற்கான அந்த திட்டத்தில் நாளை மறுநாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 140 பேருந்துகளை கொடியசைத்து வைக்கிறார்கள். அதற்கு பிறகு படிப்படியாக மற்ற பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். சென்னை மாநகரத்தில் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவக்கமாகும். அதாவது இந்த பேருந்துகளுடைய கொள்முதல் விலை கூடுதலாக இருந்தாலும் பயன்படுத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற செலவு குறைவாக. எனவே கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் தான் தமிழ்நாடு அரசு இந்த பேருந்துகளை அறிமுகப்படுத்தி மதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுவதை விட அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு அண்ணாமலை போன்றோர் ஆலோசனைகளை வழங்குவரானால் பாராட்டக்கூடியது என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் அடைவு தேர்தலில் பின்தங்கிய ஒன்றியங்களில் பணிபுரியும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மங்களம் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு அடைவுத் தேர்வில் பின்தங்கிய பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படுவதில்லை என்றும், ஆனால் இதுபோன்று தான் தங்கள் மதத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுவதை விட அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு அண்ணாமலை போன்றோர் ஆலோசனைகளை வழங்குவரானால் பாராட்டக்கூடியது என தெரிவித்தார். அரசியல் கூட்டணி பயணிக்க நாங்கள் வரவில்லை என தமிழக வெற்றிக் கழக மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் தாஹிரா பானு பேட்டியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி இந்திராநகர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் 52வது பிறந்தநாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கிளை செயலாளர் ராமராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாஹிரா பானு,
மாவட்ட செயலாளர் நவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்த புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தாஹிரா பானு, அதிமுகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு அரசியல் கூட்டணியில் பயணிக்க நாங்கள் வரவில்லை என்றும் மக்களுடனான கூட்டணியில் தான் நாங்கள் பயணிக்க விரும்புவதாக தெரிவித்தார். விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நிலத்தடி நீர் வரி விதிப்பு பிரச்சினைக்கு மத்திய அரசு செவிசாய்க்காவிட்டால் முதலமைச்சர் நீதிமன்றத்தை நாடுவார் என அமைச்சர் KN நேரு பேட்டியளித்துள்ளார். திமுக பாகநிலை முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் தஞ்சையில் நகர்ப்புற நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பு என்கிற ஒவ்வாத சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மத்திய அரசிடம் முறையிடுவார் என்றும், அதற்கு மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டால் நீதிமன்றத்தை அணுகுவார் என தெரிவித்தார். கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நிலத்தடி நீருக்குலாம் நீங்க வரி விதிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ட்ரெயின் டிக்கெட் ஏறினதே குறைக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தலைவரே சொல்லியிருக்காங்க. நிலத்தடி நீருக்குலாம் எப்படி வரி விதிக்க முடியும்? எப்படி அது சரியா இருக்காது சொல்ல. இது நிலத்தடி நீர் வரி நான் இப்படி சொல்லக்கூடாது. முதலமைச்சர் கேட்கணும். அவர் தான் காலையிலே சொல்லிட்டார் நிலத்தடி நீருக்கு வரி விதிப்பது தவறுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க அது ஆதரவு தான். அதான் இன்னைக்கு நிலத்தடி நீருக்கு வரி ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே ஒவ்வொரு முறையும் நீட்டு தேர்விலிருந்து அல்லது இந்த கவர்னர் கையெழுத்து போடாதிலிருந்து எல்லாத்தையும் நீதிமன்றத்து மூலமாக தான் இந்த கழக அரசு தளபதி அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். அப்படி ஏதாவது மக்களுக்கு ஒவ்வாத ஒரு சட்டம் வருமானால் நம்முடைய தலைவர் முடிவெடுத்து கேட்பார்கள். கேட்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் மூலமாக தான். திண்டிவனத்தில் திமுகவில் இருந்து விலகிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வெளாக்குப்பம் ஊராட்சி திமுக நிர்வாகி அசோக் மற்றும் சஞ்சீவி ராயன்பேட்டை திமுக நிர்வாகி கார்த்திக் ஆகியோர் தலைமையில் திமுகவில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், மயிலம் மேற்கு கழக செயலாளர் புலியனூர் விஜயன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ஜபாதுமலையில் 25வது கோடை விழா நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜபாதுமலையில் 25வது கோடை விழாவின் தொடக்க விழா நிகழ்ச்சி ஜமுனாமரத்தூர் காவலூர் சாலையில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, பாராளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் அமைச்சர்கள் 18,062 பயனாளிகளுக்கு 121.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். தென்காசி மாவட்டம் திமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட கழக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த போது, மாவட்டத்திற்கென புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ளது என செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆட்சியர் அலுவலகம் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது என்றும் அதில் உள்ள சட்ட நடவடிக்கைகள் காரணமாக திறக்கப்படாமல் உள்ளதாகவும், தமிழக அரசு அது குறித்தான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் திமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றது தொண்டர்கள் இடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டிட்டு விட மாட்டாங்க. அதுக்கு வேண்டிய நடவடிக்கை சட்டபூர்வமான நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அநேகமாக விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு காணப்படும்.
2026 தேர்தல் நோக்கி வந்து திமுக நாண்டு போயிட்டு இருக்குது. இந்த சூழலில் வந்து தென்காசி மாவட்டத்தில் கோஷ்டி குழுக்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு கருத்து பரவலாக நிலவிட்டு இருக்குது. இதை பற்றி என்ன செய்ய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா மற்றும் கல்வி நிலையங்களில் மூட கருத்துக்களை எதிர்த்து உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செங்கல்பட்டில் பாராட்டு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழா, சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா மற்றும் கல்வி நிலையங்களின் மூட கருத்துக்களை தடுத்து பகுத்தறிவு கருத்துக்களை பரவச் செய்ய ஆணையிட்ட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது விழாவில் பேசிய திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதினி, காங்கிரஸ் கட்சியை பிடிக்காதவர்களுக்கு காமராஜர் பிடிக்கும் என்றால் அவரை காட்டிலும் முத்தமிழ் அறிஞர் குறைந்தவர் அல்ல என்றும், பெண்களுக்கு கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்றால் உயர்கல்வி கண்ணை திறந்தவர் முத்தமிழ் கலைஞர் என்று புகழ்ந்து பேசினார். ஜாதியை ஒழிக்கணும்னு சொன்ன காமராஜர் ஜாதிக்குள்ள அடைக்கிற போது காமராஜர் ஐயா கிட்ட கேக்குறாரு, ஐயா நான் எப்படிங்க ஆகுறது? ஐயா சொல்றாரு, உங்களை எதிர்க்கணும்னா நான் தான் எதிர்க்கணும், நான் உங்களை எதிர்க்க மாட்டேன், ஆட்சியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், மற்றதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று கல்வி வள்ளல் காமராஜரை முதல்வராக்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். காமராஜர் வந்து என்ன பண்ணாரு? கல்வி வள்ளல்ன்றப்பல, கண் திறந்த காமராஜர்ன்றப்பல. அடுத்து ஒண்ணு சொல்லுவோம், காமராஜர் பள்ளிகளை திறந்தார், பள்ளிக்கூடம் அதுவா பூட்டிக்கிச்சா? அதுவா போய் சாவி போட்டுக்குமா பள்ளிக்கூடம்? ராஜகோபாலாச்சாரியார் என்ற ஆரிய பார்ப்பனர் மூடிய பள்ளிக்கூடத்தை பச்சை தமிழர் காமராஜர் திறந்தார். அதை மட்டும் திறக்கல, அதோடு சேர்த்து 6000 பள்ளிகளை எக்ஸ்ட்ரா திறந்தார். மத்தூர் அருகே இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் மீது லாரி ஒன்று மோதியதில் சம்பவ இடத்திலேயே காவலர் பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி அடுத்த மத்தூர் பகுதியில் தலைமை காவலர் மில்டன் மற்றும் பயிற்சி காவலர் சுகுமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கிரானைட் கற்களை ஏற்றி வந்த டாரஸ் லாரி மீது அதன் பின்தொடர்ந்து வந்த இரும்பு ஏற்றி வந்த லாரி மோதியது. இதில் நிலை தடுமாறிய டாரஸ் லாரி காவலர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே தலைமை காவலர் மில்டன் பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து ஓட்டுநர்கள் 2 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இணையவழி மோசடியில் ஈடுபட்ட 5 பேரை பாட்னாவில் சுற்றி வளைத்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சேதுராமன். இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பேஸ்புக்கில் வைசாக் ஸ்டீல் என்ற நிறுவனத்தின் பெயரில் மார்க்கெட் விலையை விட 10% குறைவாக TNT ராடு பொருட்களை தருகிறோம் என வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதை உண்மை என நம்பிய அவர் 30,97,000 ரூபாய் பணத்தை செலுத்தி பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருட்கள் குறித்த நாட்களில் வரவில்லை என்பதால் ஏமாற்றமடைந்த அவர் புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் பேஸ்புக்கில் போலியான விளம்பரத்தை பதிவிட்டு சேதுராமனிடம் மோசடி செய்தது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் பீகார் மாநில தலைநகர் பாட்னாவில் பதுங்கியிருந்த 5 பேர் இணையவழி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து இணையவழி தனிப்படை போலீசார் அவர்கள் 5 பேரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். அவர்களிடம் இருந்து 34 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 செல்போன்கள், லேப்டாப், டேப் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திரா, ஒரிசா இந்த மாதிரி நக்சல் அஃபெக்டட் ஏரியாஸ்ல இருந்து வந்து சென்னை அங்கிருந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் குவான்டிட்டியா தான் ஃபர்தராக நம்ம இங்கே வருது. அந்த மாதிரி வரும்போது நம்ம மேலே இன்டெலிஜென்ஸ் நம்ம டெவலப் பண்ணி நம்ம நிறைய ரைட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். ஈவன் அப் டு ஆந்திரா, ஒரிசா போயிட்டு நம்ம ரைட் பண்ணி அக்யூட்டாக அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஈவன் எங்கெங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு அங்கேயும் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் நம்மகிட்ட ANTFன்னு ஒரு டீம் இருக்கு, ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ். அதே மாதிரி எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் நம்ம கிரைம் டீம், அதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.